சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை கர்நாடகா மாநிலம் அனூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மரிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த 3 கர்நாடகா வாழ் தமிழர்கள், அதாவது அவர்கள் முழுக்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு குடிபெயர்ந்து போனவர்கள். அந்த வம்சத்தை சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோலையும் பேசியிருந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் தொடர்ச்சியாக மறுநாள் 16ஆம் தேதி காலை நம்ம அனூர் பகுதிக்கு போய் அங்கே என்ன நடக்கிற முழு விவரங்களையும் நேரில் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். குறிப்பாக அந்த பகுதி முழுக்க 3 பக்கமும் காடுகள் சூழ்ந்திருக்கிற நிலப்பகுதியாக இருக்குது. அதாவது அனூர் தாலுக்காவுடைய மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சாகியம் கிராமம் ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமம் 3 பக்கமும் வனம் சூழ்ந்த பகுதி. அதில் கடைசி ஊராக வனத்தை ஒட்டி இருக்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய கடைசி கிராமம் இந்த மரிமங்கலம். அதற்கு அடுத்ததாக தோமையார்பாளையத்துக்கும் மரிமங்கலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடியது ஜெகநாத தொட்டி. தோமையார்பாளையத்துக்கு அடுத்து தெற்கு பக்கமாக இருக்கக்கூடியது லாசர் தொட்டி. இந்த லாசர் தொட்டியை சேர்ந்தவர் தான் செபஸ்டியன் டேவிட் குமார். வயசு 36, 2 பெண் குழந்தைகள் இருக்கு. கேரளாவில் ஜேசிபி டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருடைய அக்கா வீட்டுக்காரர் தான் அந்தோணிசாமி. இவர் மரிமங்கலம் கிராமத்தில் இருக்காரு. அக்கா வீட்டுக்காரருடைய மாடுகள் தான் காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்கு போனது, திரும்பி வரலன்னு ஃபோன் பண்ணி மச்சனை வர சொல்லியிருக்காரு. மச்சனன் போற வழியில தோமையார்பாளையத்துக்கு அடுத்து இருக்கிற ஜெகநாத தொட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த பீட்டர் என்கின்ற அவருக்கு அறிமுகமான எல்லாமே சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரர் ஒருத்தரை கூட்டிட்டு தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போனாரு. அங்கிருந்து இவங்க 3 பேரும் அதே மரிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த மகிமிதாஸ் அப்படிங்கிற இன்னொரு உறவினரையும் கூட்டிகிட்டு மகிமிதாஸ், அந்தோணிசாமி, பீட்டர், டேவிட் செபஸ்டியன் குமார் இந்த 4 பேரும் காட்டுக்குள்ள மாட்டை தேடி போனாங்க. போனவங்க இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலை வரைக்கும் மாட்டை தேடிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு மாடு அந்த எல்லைக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அங்கேயே தங்கிட்டாங்க. மறுநாள் காலை 5 மணி அளவோட தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. 3 பேர் சுடப்பட்டு இறந்து போயிடுறாங்க. மகிமிதாஸ் மட்டும் தப்பிச்சு வந்துடுறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. நம்ம அந்த பகுதியில் போய் விசாரிக்கும் போது குறிப்பா இந்த சாகியம் கிராமத்துல பழங்குடி மக்கள் யாருமே கிடையாது. பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. கன்னட மக்கள், தமிழ் மக்கள் 2 தரப்புமே இருக்காங்க. பழங்குடிகள் யாருமே கிடையாது. அதனால வெளியில் இருக்கிறவங்க கூட பெரும்பாலும் யாரும் மாடு காட்டுக்கு ஓட்டிட்டு போறதில்ல. ஆனா இந்த அந்தோணிசாமி கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாடு வச்சிருக்காரு. 13மே ஜெர்சி மாடு தான். அதாவது காடுகளுக்குள் போய் மேய்க்கிற மாடுகள் கிடையாது. இந்த மாடு எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய வீட்டில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலாம் காடு இருக்குது. காட்டுக்கு மாடு மேய்ச்சலுக்கு போறதுக்கான சாத்தியம் இல்லாத மாடுகள் தான் அங்கே இருக்குது. இந்த மாடு தான் ஒரு மேய்ச்சலுக்கு போனதா அவங்க உறவினர்லாம் சொல்றாங்க. ஆனால் வனத்துறையினர் இதை முழுக்க பொய் அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் காட்டுக்குள்ள மாடு ஓட்டிட்டு போய் மேய்க்கிற யாருமே கிடையாது. இந்த ஊருக்கு பக்கத்தில் கள்ளித்தொட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த தோமையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க எருமை மாடுகள் வச்சிருக்காங்க. அது காடுகளுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடும். பெரும்பாலும் அவங்களுடைய நிலத்திலேயே அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் போட்டுருவாங்க. மற்ற பகுதி நால்ரோடு, ஜல்லிப்பாளையம் இந்த பகுதியில் இருக்கிற மாதிரி நாட்டு மாடுகளை இங்கே யாரும் அதிகம் வளர்க்குறதே கிடையாது. அதனால காட்டுக்குள்ள மாடு போனதுங்கிறது எல்லாமே போய் இவங்க 3 பேருமே பூர்வீகமான வேட்டைக்காரர் தான். வனத்துறை அலுவலர்களோடவும் நல்ல தொடர்பில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில வனத்துறை அதிகாரிகள் கூட இந்த அந்தோணிசாமியுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, பீட்டருடைய வீட்டுக்கும் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க. டேவிட் செபஸ்டியன் குமாருடைய வீட்டுக்கு யாரும் வனத்துறை அதிகாரிகள் போனதில்லை. அவருக்கு ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காரு. வீடு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பால் காய்ச்சறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இவங்க 3 பேருமே முழுக்க வேட்டைக்காகத்தான் போனாங்கன்னு வனத்துறை சொல்றாங்க. அதை உள்ளூரை சேர்ந்த மக்களும் சிலர் ஒத்துக்கிறாங்க. அதுதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா மான்வேட்டைக்கு போயிருந்தாலும் கூட எந்த காரணமும் இல்லாமல் 3 பேரை சுட்டுக் கொள்ளவும் ஒருவர் தப்பு சொல்லியாறதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம வனத்துறை தரப்புல விசாரிக்கும் போது, ஏதாவது ஒரு பெரிய அளவிலான குற்றவாளிகளா இவங்க சுட்டுக்கொண்டே ஆக வேண்டிய அளவில் இருக்கக்கூடியவங்களா? ஏன்னா சில யானை வேட்டைக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க, ஒரு 10 நாளுக்குள்ள பெயில வந்துடுவாங்க. வந்தோடனே மீண்டும் துப்பாக்கி எடுத்துட்டு யானை வேட்டைக்கு போவாங்க. இதனால காடுகளில் இருக்கக்கூடிய அந்த பேருயிர் பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய உயிரினம் சொல்லக்கூடியது நிலத்தில் வாழும் உயிரினங்கள்ல யானை தான். அதை வேட்டையாடுறவங்களா இருந்தால் கூட ஒரு வகையில் சுட்டுக்கொள்ளுதல நியாயம் இருக்கலாம் அப்படின்னு வன உயிரியல் சார்பான ஆர்வலர்கள் சிலர் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி இவங்க பெரிய வேட்டைக்காரர் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. மான் வேட்டை மட்டும்தான் ஆடி இருக்காங்க. இதுக்காக அவங்க கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபா வரைக்கும் பெனால்ட்டியே போடலாம். அந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி போட்டு கேஸை போட்டாவே அவங்க திரும்ப அந்த காட்டு பக்கம் போக மாட்டாங்க. இவங்க சுட்டுக்கொள்ள வேண்டிய அளவுக்கான குற்றவாளிகள் இல்லை.
சுட்டுக் கொண்டதுல வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு கிராம மக்கள் மற்றும் அன்னூர் பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. வனத்துறையினர் இந்த விவகாரத்தை வேறொரு விதமா சொல்றாங்க. காட்டுக்குள்ள வந்திருக்காங்க, நாங்களும் காட்டுக்குள்ள பலரை இரவு நேரங்களில் ரோந்து போயிருக்கோம். அந்த பகுதியில் இருப்பதற்கான அரவாரம் ஏதாவது தெரிஞ்சுன்னா நாங்க டார்ச் லைட்டை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு சத்தம் போட்டு கூப்பிடுவோம், யாரா காட்டுக்குள்ள இருக்குது, என்ன வேட்டைக்கு வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க, வந்துருங்க அப்படின்ட்டு. அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இரவு நேரங்களில் நம்ம இருக்கிற டார்ச் லைட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வெளிச்சம் போகாது. அவங்களா நமக்கு அனுமானத்தின் அடிப்படையில் கூப்பிடும்போது வந்தாங்கன்னா தான் ஆச்சு. இல்லை தப்பிச்சு ஓடுனாங்கன்னா நாங்கள் விட்டுருவோம். அந்த இடத்த மறுநாள் காலையில அன்றைக்கு இரவும் நாங்கள் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். வேற ஏதாவது மான் போன்ற இறைச்சிகள் இருந்தனாவோ அல்லது அவங்க விட்டுட்டு போன தடயங்கள் இருந்தாலும் மறுநாள் விசாரணை பண்ணி யாரா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விசாரணை அடிப்படையில் அவங்க கைது பண்ணுவோம் அல்லது வழக்கு போட்டு அபராதம் வசூலிப்போம். இப்படி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. நாங்க அந்த இடத்துக்கு போய் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கின்ற அந்த நேரத்திலேயே நம்ம மேல அவங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னா எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த இடம், அதாவது இவங்க தங்கியிருந்தா சொல்லக்கூடிய மறுநாள் கொள்ளைகள் கோட்டாட்சியர் தினேஷ்குமார் மீனா அங்கே போய் அந்த இடத்த பார்வையிட்டு இருக்காரு. அப்போ எடுத்திருக்கிற போட்டோவில் பார்க்கும்போதும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கும் போதும் இவங்க தங்கியிருந்தாக சொல்லக்கூடிய தட்டப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தில் இருக்கிற ஒரு மேடான பகுதி, அந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹலே முதரட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் தங்கி இருந்திருக்காங்க. அது ஒரு நம்ம கையினுடைய மேல் பகுதி மாதிரி இருக்கும், சுற்றுப்பகுதியும் தாழ்ந்தும் நடுப்பக்கம் மட்டும் உயர்ந்திருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் மாடு காணாமல் போய் தேடிக்கிட்டு போனவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல தான் தங்குவாங்க. ஏன்னா வனவிலங்குகள் கீழே இருந்து மேலே வரும்போதே இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கோ அல்லது வேற மரங்கள் ஏறி தப்பிக்கிறதுக்கோ ஒரு முயற்சி பண்ற மாதிரியான இடமா தான் இருக்கும். அதே மாதிரி வேட்டைக்காரர்கள் போனாலும் இந்த மாதிரி உயரமான ஒரு இடத்தை தேர்வு பண்ணி தான் தங்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 4 பேர் தங்கி இருந்திருக்காங்க. இதுல இப்ப தப்பிச்சு உயிரோடு இருக்கிற மகிமதாஸ் சிறுநீரக பிரச்சனை உள்ள ஒரு நபர் இரவு வயிற்று வலியின் காரணமாக தூங்காமல் அந்த பாறை மேல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப இவங்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எதிரில் வனத்துறையினர் டார்ச் லைட் போட்டுட்டு ஒரு குழுவா 6-7 பேர் நடந்து வந்து அதை பார்த்த பிறகு இவர் அங்கிருந்து தப்பிச்சோடுறதுக்கான முயற்சியா கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ஓடுறதை பார்த்த பிறகுதான் யார் அங்கே என்னன்ட்டு வனத்துறை அதிகாரிகள் சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போடும்போது இந்த 3 பேரில் இருந்து யாரோ ஒருவர் வனத்துறையினர் தங்களுடைய வேட்டை துப்பாக்கி பயன்படுத்தி சுட்டதினால் அவங்க தங்களை பாதுகாப்பதற்காக திரும்பி சுட்டிருக்காங்க. அப்படி சுடும்போது இரவு நேரங்களில் எந்த இடத்த பார்த்து சொல்லணும், இந்த இடத்துல தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டார்கெட்லாம் நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி நடத்தப்பட்ட இந்த சூட்டில் தான் 3 பேர் இறந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கணும். எங்களுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளும், அதாவது அந்த காயம்பட்டதாக சொல்லக்கூடிய ஒரு வனத்துறை ஊழியர் மற்றும் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிற மகிமதாஸ் கிட்ட பேசின வகையிலும் தெரிஞ்சுக்கிட்ட செய்தி இதுதான் அப்படின்னு வனத்துறை தரப்புல சொல்றாங்க. ஆனா பொதுமக்கள் தரப்பிலும் அந்த பகுதியை சார்ந்த தரப்பிலும் இதை ஏற்றுக்க தயாரா இல்லை. என்னதான் அவங்க வேட்டைக்காரராக இருந்தாலும் அவங்க மேல வழக்கு போடலாம் அல்லது கடுமையான சட்டப்பிரிவுகள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அல்லது காட்டுக்குள்ளேயே 4 அடி அடிச்சு கூட விட்டுருக்கலாம். ஏன் 3 பேரையும் கொல்லணும்? அப்ப இவங்க வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டிருக்காங்க. அது என்ன நோக்கங்கிறதா தெரியலைங்கிறாங்க. உண்மையா அந்த கள நிலவரத்துல வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை இந்த 3 தரப்புலையுமே நம்ம விசாரிக்கும் போதும் 3 பேரையும் சுட்டுக்கொள்வதற்கான பலமான காரணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் தான் இருக்குது. இதுக்கிடையில ஊடகங்கள்ல ஒரு பரபரப்பான செய்தியா போயிட்டு இருக்கிற விவரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி இவங்க சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அன்னைக்கு கன்னட மக்களும் தமிழ் மக்கள் எல்லாருமே அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒன்று திரண்டு அன்னூர் காவல் நிலையம் முன்பாகவும் வனத்துறை அலுவலகம் முன்பாகவும் இருக்கிற அந்த அம்பேத்கர் சர்க்கிளில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு அன்னைக்கு முழு நாளும் போக்குவரத்து முழுமையாக பாதிச்சிருந்தது. அப்பயே கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இதை பற்றி ஒரு நீதி விசாரணை நடத்தப்படும் சொல்லி கொள்ளைகளுடைய ஆர்டிஓ, அங்கே சொல்ல போனீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பதவி அதிகார பட்டியலை பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டாட்சியர், கொள்ளையால் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு விசாரணை குழு போடப்பட்டுள்ளது, அவர் விசாரிப்பார் சொன்னாங்க. அவரும் 16ஆம் தேதி மாலை அந்த காட்டுப்பகுதிக்கு போய் விசாரணை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னே 15ஆம் தேதி அன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி அளவில் தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக சொன்னாங்க. துப்பாக்கி சூடு நடந்து 3 பேரும் அந்த இடத்துலயே உயிரிழந்துட்டாங்களா, உயிரிழந்த பிறகு அவங்க எடுத்துட்டு போனாங்களா இல்லது உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் எடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா உயிர் இழந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த உடல் அங்கேயே வச்சுட்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாமே சேர்ந்து ஒரு விசாரணை அமைச்சு அதுக்கப்புறம் தான் உடலை அங்கிருந்து எடுக்கணும். ஆனால் பெரும்பாலும் வழக்கமாக எங்கேயும் அந்த மாதிரியே நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையுமே காயம்பட்டவர் அல்லது குண்டு தாக்குதலுக்கு உள்ளானவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார், காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் நாங்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம், வர வழியில் அவர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வழக்கை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வழக்கையும் கொண்டு போயிருக்காங்க.
கிட்டத்தட்ட அந்த 5 மணி அளவில் துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பிறகு 3 பேர் அங்கே இருந்தாங்க. உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை சிகிச்சைக்காக நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். கொள்ளைகள் மருத்துவமனைக்கு வர்றதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களை எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு மறுநாள் காலை மீண்டும் அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணும்போது 2 சாக்கு பையில மான்கறிகள் ஒரு 20 கிலோவிலிருந்து 30 கிலோ எடைக்குள் இருக்கக்கூடிய அளவுக்கான மான்கறிகள் இருந்தது. அதாவது மான்கறி அப்படின்னு சொல்லல, வன உயிரினத்தினுடைய மாமிசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான மாமிசம் 2 பையில் இருந்துன்னு சொல்றாங்க. 16ஆம் தேதி அன்னைக்கு தினேஷ்குமார் மீனா அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வனத்துறையினர் எல்லாம் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அன்றைக்கும் மீண்டும் 2 பைகளில் அந்த வன உயிரினங்களுடைய மாமிசம் இருந்தது. அதோடு 2 லிட்டர் மிராண்டா பாட்டில் ஒன்று, ஒரு 1 லிட்டர் பாட்டில் 1/4 லிட்டர் அளவுக்கான தண்ணி, 4 ஜோடி பாறைகள் செப்பல், அது பழசா புதுசா அப்படின்னு அவங்க சொல்ல, இதெல்லாம் இருந்தது. இது தவிர இன்னும் சில அந்த நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய குண்டுகள், மருந்து, சில பொருள் எல்லாம் இருந்தது அப்படின்னு ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதோடு சில புகைப்படங்களையும் வனத்துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள்ல கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரியான பொருள்லாம் இருக்கு. அந்த புகைப்படத்தினுடைய ஒரு ஓரத்துல 3 துப்பாக்கிகளுடைய கீழ்கட்டை நமக்கு போட்டோலயே தெரியுது. ஆனா இன்னொரு போட்டோ அவங்க வெளியிட்டிருக்கிற போட்டோல பாத்தீங்கன்னா 2 துப்பாக்கிகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு துப்பாக்கி காட்டப்படவில்லை. முதல் நாள் ஒரு துப்பாக்கி கிடைத்ததாக வனத்துறை அமைச்சருடைய செய்தி ஒன்று வெளியான நினைவு. முதல் நாள் 1 இருக்காங்க, 2வது நாள் காட்டின போட்டோவில் 2 இருக்காங்க. ஆனா அதே போட்டோவுடைய இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா 3 துப்பாக்கி இருக்குது. இந்த பொருள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிற பொருள்களுக்கு இடையில புத்தம் புது செப்பல், ஒரு ஹவாய் செப்பல்ல அதனுடைய அந்த பிரைஸ்லெஸ் ஸ்டிக்கரோட எடுக்காத அப்படியே ஒரு டேக் ஓட்டினதோடு இருக்கு. அந்த செப்பல் காலில் போட்டதுக்கான அடையாளம் தெரியல. ஏற்கனவே 4 ஜோடி ஹவாய் செப்பல்னு சொல்லியிருக்கிற அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கிற மாதிரி 4 ஜோடி அதில் காட்டப்படல. ஒரு ஜோடி புது செருப்பு மட்டும் தான் காட்டப்பட்டிருக்காங்க. இது பையில இருந்தா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க போட்டு இந்த 3 ஜோடி செருப்பும் வெளியில் இருந்திருக்கலாம். அதை வெளியிட்டா வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அவங்க வெளியிடாம இருக்காங்களா என்னங்கிற தெரியல. வெளியிட்டு இருக்கிற இந்த புகைப்படங்கள்ல எல்லாருக்கும் ஏற்படுற சந்தேகம் அதுதான். அந்த புது செருப்பு எதுக்காக காட்டுக்குள்ள போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதற்கான விடை தெரியணும்னா மகிமைதாசை விசாரிச்சா தான் அது என்னத்துக்காக எடுத்துட்டு போனாங்கிறது தெரியும். அதே மாதிரி வனத்துறை வெளியிட்டிருக்கிற போட்டோவில் 2 துப்பாக்கி தான் போட்டோவில் இருக்கு. இன்னொரு போட்டோவில் 3 துப்பாக்கி ஓரத்துல சோத்துல சாய்ச்சி வச்சு அதனுடைய கீழ்ப்பகுதி போட்டோவில் தெரிகிற மாதிரி இருக்கு. இப்படி முரண்பாடான செய்திகளை வனத்துறை வெளியிடுறது வனத்துறையின் மேல ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே அச்சப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன, இந்த பகுதிக்கு மீண்டும் வனத்துறையினர் வந்தால் இன்னொரு அசம்பாவிதம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு வனத்துறையினர் யாருமே அந்த பகுதிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. 15ஆம் தேதி அதிகாலை இவங்க சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி வந்த சில நிமிடங்கள்லேயே அந்த பகுதியில 7 இடங்கள்ல வனத்துறை அலுவலகங்களே அங்கிருந்த மக்கள் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. குறிப்பா கள்ளித்தொட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வனத்துறை அலுவலகத்துல குடியிருப்பு பகுதியில் இருந்த தண்ணி தொட்டி எல்லாம் உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த வனத்துறை அலுவலகத்துக்கு முன்னால் இருந்த மோட்டர் பம்பு செட்டெல்லாம் மேலே தூக்கி போட்டிருக்காங்க. கதவுகள் எல்லாமே அலுவலகத்தில் இருந்த கதவுகளை பூரா உடைச்சி எடுத்துட்டு வந்து அலுவலகத்துக்கு வெளியில போட்டு வந்திருக்காங்க. பெரிய அளவிலான வன்முறை நடந்திருக்குது. அதுக்கு அடுத்த நாளும் கௌதலி பகுதியில் இந்த வனத்துறை அலுவலகத்தினுடைய முன்னால் நின்ன ஜீப் ஒன்றை யாரோ கண்ட வீசி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் தான் போயிட்டு இருக்குது. இதுக்கிடையில் அந்த பகுதி விவசாயிகள் எல்லாருமே ஒன்று திரண்டு உயிரிழந்த 3 குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், வனத்துறையினரை கைது பண்ணணும்னு ஒரு போராட்டம் நடந்தாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக தான் அது இந்த உயிரிழந்த 3 பேருடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள்ட்ட இருந்து புகாரை பெற்று BNS 103/1 அப்படிங்கிற செக்ஷன்ல கொலை வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, யார் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த விசாரணையில் தெரியும். அதுக்கிடையிலேயே ஆடியோ விசாரணை போயிட்டு இருக்குது. ஆடியோ விசாரணை ஒரு பக்கமும் போலீஸ் விசாரணை ஒரு பக்கமும் நடக்கும். ஆனால் 2ம் ஒத்து போகிற மாதிரியான ரிப்போர்ட் தான் வரும். இந்த காவல்துறை, கர்நாடக காவல்துறை விசாரித்தால் நிச்சயமா வழக்கு சரியா போகாது, வேற ஒரு சிறப்பு குழு விசாரிக்கணும் அல்லது CBI விசாரிக்கணுங்கிற கோரிக்கையும் கூட அந்த பகுதி மக்கள் முன் வச்சாங்க. ஆனா அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் மஞ்சுநாதாவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திரன் உள்ளிட்ட அந்த குழு எல்லாமே பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்நாடக அரசு சார்பாக 5 லட்சமும், அந்த பகுதி அன்னூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் சொந்த காசு தொகையிலிருந்து 8 லட்சம் ரூபாயும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திரன் 2 லட்சம், ஆக 10 லட்சம், அரசு கொடுத்த 17 லட்சம், இந்த 3 தொகையும் உடனடியாக கொடுக்கறதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலையில ஒரு முன்னுரிமை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்கிறோம்னு, உயிரிழந்து போன 3 பேருடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் கல்வி செலவை முழுமையா நான் எடுத்து செய்கிறேன்னு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவங்க சாலை மறியலை கைவிட்டுட்டு அடுத்ததா உடற்கூறு ஆய்வு பண்ணி உடலை பெற்றுக்கிறதா சொல்லி ஒரு முடிவானது. 16ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த முடிவானதுக்கு பிறகு உறவினர்கள் எல்லாமே
மைசூர் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க. அங்கே இவங்களுடைய உடற்கூறு முழுமையாக வீடியோ எடுக்கப்பட்டு மைசூர் மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் தலைமையிலான ஒரு டீம் உடற்கூறு ஆய்வு பண்ணி அதை முழுமையாக வீடியோவில் பதிவு பண்ணி எந்த விதத்திலும் தவறு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கான வேலைகளை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உத்தரவாக கொடுத்திருந்தாரு. அந்த அடிப்படையில் உடற்கூறு ஆய்வு நடந்தது. அப்பவும் கூட உடலை ஸ்கேன் பண்ண எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு முழுமையா எங்ககிட்ட சொல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் எடுத்து வந்தாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கிருந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு அவங்க உறவினர் எல்லாமே சொல்றாங்க. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த பிறகு மிக சரியா தான் நடத்திருப்பாங்க அப்படின்னு நம்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா நேரடியாக முதலமைச்சரே உத்தரவிட்டதுக்கு பிறகு அதுல மாற்றங்களோ குளறுபடிகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மிக சரியா தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ப வேண்டியதா இருக்கு. இந்த சூழல்ல 16ஆம் தேதி இரவு ஒரு 11 மணிக்கெல்லாம் இறந்து போன 3 பேரினுடைய உடலும் லாசர் தொட்டி, ஜெகநாத தொட்டி, மணிமங்கலம் 3 ஊருக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இரவு 12 மணியிலிருந்து மறுநாள் காலை 11 மணி வரைக்கும் அந்த உடலுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போட உறவினர்லாம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. 11 மணிக்கு தோமையார்பாளையம் சர்ச்சுக்கு வந்த பிறகு 3 பேருடைய உடலும் அந்த சர்ச்சில் வச்சு கிறிஸ்துவ மதத்தின்படி வழிபாடுகள் எல்லாமே முடிச்சு மதியம் ஒரு மணிக்கு பிறகு ஒவ்வொரு உடலா வெளியில் அனுப்பி வச்சாங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கு 3 பேருடைய உடலுமே கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகுதான் அந்த பகுதியில் கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சிருக்குது. இதுக்கிடையில நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை பற்றி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு விவாத நேரத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்குது. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமாரும் அதை நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு இழப்பீட்டு தொகை கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாயிருக்கு. கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி முதல்ல சொன்ன பிரஸ் மீட்டுக்கும் வனத்துறையினர் கொடுத்திருக்கிற போட்டோவுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருந்தாலும் விசாரணை முழுமையா நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பா வனத்துறையை காப்பாற்றத்தான் போலீஸ் முயற்சி பண்ணுவாங்க. காட்டுக்கு போய் இந்த 3 பேரும் வேட்டைக்காரர் அப்படிங்கிற முறையில் அந்த வழக்கு முடிக்க பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா அனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மஞ்சுநாதா இந்த விவகாரத்தில் நான் ரொம்ப கவனமா இருப்பேன், சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்வேன், அவ்வளவு சீக்கிரம் வனத்துறை அதிகாரிகள் இதுல இருந்து தப்பிச்சிட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒட்டுமொத்தமாவே அந்த பகுதியில தமிழர் கன்னடர் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா மக்களிடமுமே வனத்துறையினர் கொஞ்சம் இணக்கமா நடந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே இருக்குது. தமிழர்கள் மீது மட்டும்தான் அவங்க இந்த வெறுப்பை காட்டுறாங்க, கன்னடர்கள் மேல அந்த வெறுப்பை காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கன்னட மக்களும் நாங்க இவங்களால ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு சொல்றாங்க. பழங்குடி மக்களுக்கு கர்நாடக வனப்பகுதியில பாதுகாப்பு சரியாவே இருக்கு, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வனத்துறை செய்யுது. ஆனா பிற சமூக மக்களை வனத்துறை கடுமையா தண்டிக்குது, கண்டிக்குது, எங்களை காட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வனத்துறை வனத்தை காப்பதற்காக எடுக்கிற முயற்சிகள் பழங்குடியினர் அல்லாதவங்க மேல கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறதுங்கிறது கண்கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழல்ல நேற்று மாலை நம்ம அன்னூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது கர்நாடக வனத்துறை, அதாவது கர்கேகண்டி சோதனை சாவடியில கர்நாடக வனத்துறையினர் எங்களுடைய வண்டியை நாங்கள் வந்துட்டு இருந்த வாகனத்தை முழுமையாக பரிசோதிச்சு ஒவ்வொருத்தரையும் அடையாளம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. வண்டியினுடைய நம்பர்லாம் குறித்து வச்சுட்டாங்க. வழக்கமாக அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது வனத்துறையினுடைய குற்ற நடவடிக்கையில் இருந்த ஒரு நபர் தப்பிச்சிட்டாரு, அதுக்காக நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் நம்ம கர்கேகண்டி பாலத்து மேலே நின்று அந்த காடுகளை எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு வனத்துறை சோதனை சாவடி அந்த பாலத்தினுடைய இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது தமிழ்நாடு வனத்துறையினரும் வண்டியை எல்லாமே முழுமையாக சோதனை போட்டு எந்த வண்டியில் வந்ததுல யாரோ ஒருத்தருடைய அடையாள அட்டையை காட்டுங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. இது காலகாலமாக அந்த மாதிரி எதுவும் வாங்கினதில்லை. சரக்கு லாரிகள் வரும்போது அதனுடைய நம்பர் பதிவு பண்ணுவாங்க. கார், டெம்போ மாதிரியான வாகனங்கள் எதையுமே நீங்கள் பதிவு பண்ணுறது இல்லையே, இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக எதுக்கு பதிவு பண்ணேன்னு கேட்கும்போது கர்நாடகாவிலிருந்து ஒரு குற்றவாளி, அது வனத்துறை வழக்கொன்றில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி தப்பிச்சுட்டு தான் சொன்னாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அதுக்காக நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த ஃபோட்டோ யாருன்னு கேட்கும்போது நம்மகிட்ட காட்ட மாட்டேட்டாங்க. உடனே கர்நாடகாவில் இருக்கிற நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது இந்த சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்த மஹிமதாஸ் ஏற்கனவே நாராயணா அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர் திடீர்னு வெளியில வந்துட்டு வேற ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போயிட்டாரு. இவர் தப்பிச்சுட்டு அதை சொல்லித்தான் ஒரு கதையை கட்டி வனத்துறை அவர் காணாமல் போனதான் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு அதில் உண்மை இருக்கிறதா தெரிஞ்சது. ஏன்னா வேற எந்த வனக்குற்றம் தொடர்பானவங்களும் யாரும் தப்பிக்கல. மொத்தத்தில் அனூர் வனச்சரகத்திலேயே இதுதான் முதல் வழக்கு. கடந்த 2026-27 ஆண்டில் இந்த தேதி வரைக்கும் ஆகஸ்ட் 15 வரைக்கும் முதல் வழக்காகவே
இந்த வழக்கு தான் பதிவாயிருக்குது. அப்போ வேற வழக்குல இருந்து யாரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதைத்தான் அவங்க அந்த மாதிரி சொல்லி தேடிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தக்கபடியே இவரை வெளியில கூட்டிட்டு வந்து, அதாவது மகிமதாசை வெளியில கூட்டிட்டு வந்து மான்வேட்டைக்கு போனதாக போடப்பட்ட 4 பேர் மீதான வழக்கு இவரை கைது பண்றதுக்கு வனத்துறை முயற்சி பண்றாங்க. நம்ம உன்னுடைய முன்ஜாமீன் வாங்கிறவங்களுக்கான வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் அவர் வெளியில் ஒரு மருத்துவமனை கூட்டு வந்து மைசூர் சரஸ்வதிபுரம் பகுதியில் சிக்மா மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில் தான் கொண்டு போய் மகிமதாசை சேர்த்து சிகிச்சையில் வச்சிருந்திருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் அவர் சிகிச்சைக்கு பிறகு வெளியில் வரலாங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதை காரணமாக வச்சு எதிர்பார்ப்பு பிணை, அதாவது முன்ஜாமீன் போடுறதுக்கான முயற்சி இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட வனத்துறையும் காவல்துறையும் இன்னைக்கு மதியம் 1 மணிக்கெல்லாம் ஒரு 3-4 காவல்துறை மற்றும் வனத்துறை அலுவலர்கள் அந்த மருத்துவமனைக்கு கீழே போய் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. விசாரிச்சதை பார்த்தோன்னே மகிமதாசோடு இருந்த அவங்களுடைய உறவினர்கள் ஆனந்த் அப்படிங்கிற தம்பியும் இன்னொரு தம்பியும் போலீஸ் இங்கே வந்துட்டாங்க, உங்களை கைது பண்ணுறதுக்கான அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, அதை ஏதாவது ஒரு வகையில் நம்ம தடுக்கணும் அல்லது நீங்கள் இருந்து தான் கைது பண்ணுறீங்கிறத ஆவணப்படுத்தி ஆனுங்கிற முடிவில் அவருடைய மொபைலில் ஒரு 30 வினாடிகள் தமிழில் பேச வச்சு, ஒரு 59 வினாடிகள் கன்னடத்தில் பேச வச்சு 2 வீடியோ எடுத்து அவங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அது நமக்கு வந்தது. நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் அதை எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கோம். அப்படி வீடியோ வெளியில் அனுப்பினதுக்கு பிறகு அவர் யார் என்ன அப்படிங்கிற அந்த முழுமையே எதுவுமே இல்லாமல் அவரை பற்றி எந்த செய்தியும் சொல்லாமல் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னொரு 2 நிமிஷம் வர மாதிரி கொஞ்சம் பெருசாக பேசி அனுப்பி சொல்லுங்க, அவர் என்ன மாதிரி சூழல்ல காட்டுக்குள்ளேருந்து வந்தார் என்னங்கிறத முழுமையாக கொஞ்சம் பேசி அனுப்பி சொல்லுங்கன்னு நம்ம தகவல் சொல்லி அந்த தகவல் மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ளேயே கீழே இருந்த போலீஸார் மேலே போயிட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்த 2 பசங்க இருந்த ஃபோனையும் அவங்க பிடிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி வரைக்கும் அவர் அங்கேயே வச்சு விசாரிச்சுட்டு இருந்ததாகவும், பிறகு இந்த செய்தி கிடைச்சி பத்திரிகை துறை நண்பர்கள்லாம் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்பாகவே அவரை பின்பக்க வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி போயிட்டாங்க. எங்கே கூட்டி போயிட்டாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மகிமதாசுடைய உறவினர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வைக்கிறாங்க. ஆனால் காவல்துறை சார்பாக நாங்கள் யாரும் விசாரணைக்கு போகலைங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையிலிருந்து இந்த நிமிடம் வரைக்குமே கர்நாடக வனத்துறை எதையுமே முழுமையாக வெளியிடாம ஒவ்வொரு சின்ன சின்ன செய்திகளாக சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை சொல்றதுலையும் முழுமையாக சொல்லாம பெரும்பாலும் முன்னுக்கு முன்னாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் மகிமதாஸ் கைதாயிருக்காரா இல்லை காணாமல் போயிட்டாரா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக சொல்லாம ஒரு கண்கட்டி வித்த மாதிரி நடத்திட்டு இருந்துட்டு இருக்காங்க. அந்தோணிசாமி, பீட்டர், குமார் இந்த 3 பேரும் கொல்லப்பட்ட விவகாரம், இப்போ மகிமதாஸ் சிகிச்சையில் இருந்தவர் எங்கே போனார் என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியாமல் போயிட்டு இருக்கிற விவகாரம் எல்லாமே கர்நாடக மாநிலத்தினுடைய தனிப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல. கர்நாடகாவில் இருந்தாலும் அவர்களுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இதை பற்றிய பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறதுனால இது தேசிய அளவிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா இருக்குது. கர்நாடக அரசு சரியான அளவில், அதாவது உயர் அதிகாரி அல்லது வருவாய்த்துறை அலுவலர் யார் விசாரணை நடத்தினாலும் விசாரணை சரியாக நடந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி அவங்களுக்கான தண்டனை வாங்கி தர்றதுக்கான முயற்சி அரசு எடுத்துக்கினா நல்லது. இல்லைன்னா தமிழ்நாடு கர்நாடகா அப்படிங்கிற இந்த 2 மாநிலத்துக்கு இடையில் இருக்கிற அந்த விரிசல் இன்னும் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாட்டில் எந்த இடத்துலையுமே பார்க்கல. எல்லா மக்களும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாருமே நேற்றுக்கு அவங்களுடைய உடல் தேவாலயத்தில் வச்சிருக்கும் போது எல்லா சமூக மக்களுமாக இருந்து அந்த உடலை பெற்று வெளியில் எடுத்து வந்தாங்க. அதே மாதிரி அன்னூரில் போராட்டம் நடத்தின அந்த பகுதி மக்களுக்கு பெரும்பான்மை கன்னட மக்கள் தான் உணவு தண்ணீர் பாட்டெல்லாம் கொடுத்து 2 நாளும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பிகளாக அந்த பகுதியில் தமிழ் மக்களும் கன்னட மக்களும் இருந்து இந்த விவகாரத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு அந்த பகுதி மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை சரி செய்யறதுக்கு சில வேலைகள் எல்லாமே நடக்கும், அதை அவங்க முறியடிக்கணும். அதே மாதிரி கர்நாடக அரசு நியாயமான விசாரணை நடத்தி வனத்துறையினர் தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை தர்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும். அதுதான் எதிர்காலத்தில் காட்டை ஒட்டி இருக்கிற பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அரசு கொடுக்குற பாதுகாப்பாக இருக்குமோ தவிர இவங்க வேட்டைக்காரங்க, வேட்டைக்கு தான் காட்டுக்குள்ளே போனாங்க, காட்டுக்குள்ளே போனவன் துப்பாக்கியில் சுட்டதுனால திருப்பி சுட்டதில் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எளிமையாக அந்த வழக்கை கடந்துடக்கூடாது. யாருக்குமே உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் யாரும் வழங்கப்படவில்லை, அது தவறு. இவங்க வேட்டையாடி இருந்தாங்கன்னா அவங்க மேலே நியாயமாக வழக்கு பதிவு பண்ணுங்க, என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தரலாம். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் சட்டத்தை தவறாக பயன்படுத்துறது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ 6 பேரோ 7 பேரோ வனத்துறை அதிகாரிகள் அங்கே போயிருந்ததா சொல்றாங்க. ஆனால் அவங்க யாருங்கிறது பேர் இது வரைக்கும் அறிவிக்கப்படல. ஒருத்தர் காயம்பட்டதா சொல்லியிருக்காங்க, அவர் யாருங்கிறதையும் கர்நாடக வனத்துறை அமைச்சர் கூட இது வரைக்கும் சொல்லல. இது எல்லாமே அரசு மேல இருக்கிற நம்பிக்கை குலைக்கின்ற வகையில் இருக்குது. எளிய மக்கள் அரசு தான் தங்களுடைய ஒரு பாதுகாவலாம் நினைக்கிறாங்க, தங்களை காப்பாற்றுறதே அரசு தான் அப்படிங்கிற நிலையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அரசே இப்படி முரண்பாடாக நடந்துக்கிறது ஒரு மாநில அரசுக்கு அழகானதல்ல. இந்த விவகாரத்தை உடனடியாக சரி செய்யணும்.
கர்நாடக அரசு இதில் ஒரு சிறப்பு கவனம் எடுத்து இந்த விவகாரத்தை நடத்தணும். அதுதான் அந்த மாநில அரசுக்கு அழகு, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். அடுத்து என்ன நடக்கிறத நமக்கு நாளை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.